வெல்கம் டு சமி கிச்சன். சமி கிச்சனில் இன்றைக்கி பராசாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஆப்பம் வெள்ளை ஆப்பம் நம்ம செஞ்சுருக்கோம். இது மசாலா போட்டு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே பாருங்கள். நான் மாவு நேற்று அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சி வச்சதில் இங்கே பாருங்கள் நல்ல புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சோடாப்பு நம்ம சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். சாய்ஸ் தான். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸு, பச்சை மிளகாய் ஒரு 5 பீஸு, தேங்காய் ஒரு கப்பு, முட்டை 2, மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், சோம்பு தூள், உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான். வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம மிக்சியில் தேங்காவை அரைச்சிக்கிட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் அதில் சும்மா ஒரு அரை அரைச்சிக்கணும், நைஸாக இல்லாமல். தேங்காவை நான் அரைச்சிக்கிட்டேன் மிக்சியில். கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அந்த தேங்காய் அரைச்ச விழுதுலையே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சோம்பு தூள் நம்ம அரைச்சி வச்சுருப்போம், அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்குவோம். இது பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இல்லை இன்னும் கொஞ்சம் மஞ்சள் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பம் சாப்பிட்டு பாருங்கள். மசாலா ஆப்பம் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயமாக ஆட் பண்ணி சும்மா ஒரு கொரப்பாக ஒரு அரை அரைச்சிக்குவோம். இது பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு பாருங்கள் ரெடியாக இருக்குது. இதில் நம்ம வெள்ளை ஆப்பமும் ஊற்றிக்கலாம், மசாலா ஆப்பமும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மசாலா ஆப்பம் ஊற்றிக்கிறேன். ஆட் பண்ணுவோம். இதில் நான் சோடாப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணுவோம். ஒரு டீஸ்பூன் உப்பு. முட்டை நான் 2 ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு மாவு இருந்தால் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா நம்ம கலக்கிக்கின்னு. ஏன்னா ஒரு பக்கம் ஒயிட்டாகவும் ஒரு பக்கம் எல்லோவும் இருக்கும். அதனால் நம்ம நல்லா மிக்சிங் பண்ணிக்கின்னு. மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம அந்த மசாலா எல்லாம் கலக்கும். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பில் தோசைகள் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 ஆப்பை ரொம்ப தோசை மாதிரி வேணால் உளுத்தப்பம் நம்ம ஊற்றுவோம்ல, அந்த சைஸுக்கு நம்ம அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். திருப்புவோம். காலை டிஃபனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நைட்டு டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்பம் மசாலா ஆப்பம்னு சொல்லலாம், பராசாப்பம்னு சொல்லலாம், நம்ம சாய்ஸ் தான். இப்போ நம்ம எடுத்துருவோம். சூப்பராக ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக கோல்டு கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துருவோம். மசாலா ஆப்பம் ரெடி. சாப்பிட்லாம் வாங்க சூடாக.